இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் ஆல்ஃபா சிக்மா பெரிய பெரிய வண்டி காரு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு ஃபோனு ஸ்லோ மோஷனில் ரீல்ஸ் போட்டு பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு இதுதான் கெத்து இதுதான் மாசுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இவங்க எல்லாம் கனவுல கூட அச்சீவ் பண்ண முடியாத உயரத்தில் இருந்த ஒரு மனுஷன் தான் மைக்கேல் ஜாக்சன். பட் அவர் ஒரு நாளும் அவர்கிட்ட இருந்த காசை ஃப்ளெக்ஸ் பண்ணதில்லை. இருக்கிறதெல்லாம் சேரிட்டிக்கு எழுதி கொடுத்தாரு. நான் ஆம்பளைங்கிற திமிரை எந்த இடத்துலையும் காட்டாம ரொம்ப பணிவா அமைதியா பேசுவாரு, வெக்கப்படுவாரு, பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாரு. இன்னைக்கு நீ பணக்காரனா இருந்தாதான் பொண்ணுங்க உன் பின்னாடி வருவாங்கன்னு சொல்றதும் அதே பொண்ணுங்க ஒரு பணக்காரனா கல்யாணம் பண்ணா காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் அவருக்கு 2 கல்யாணம் ஆகி 2 பேர் கூட டிவோர்ஸ் ஆகியிருக்கு. பட் எந்த இடத்துலையும் அவங்கள பத்தி தப்பா பேசினதில்லை, அசிங்கப்படுத்தினதில்லை. அவரோட 3வது குழந்தை பிளாங்கெட் ஜாக்சனோட அம்மா யாருன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எதுக்காகனா அந்த பொண்ணோட பேரு பப்ளிக்கா வரக்கூடாதுன்னு அந்த பொண்ணு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக. என்னை விட்டுட்டு போயிட்டான்னு அவளை வெட்டிடணும் குத்திரணும் நினைக்கிற சொசைட்டிக்கு நடுவில் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் டிக்னிஃபைடாகவும் நடத்துவாரு. அவங்க பிரைவசிக்கு மதிப்பு கொடுத்தாரு. மைக்கேல் ஜாக்சன் நல்லா ஆடுவாரு பாடுவாருங்கிறத தாண்டி அவர் ஒரு நல்ல மனுஷன். இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அவர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது.